அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உடல் நலம் மனநலம் பற்றி அக்குபஞ்சர் பார்வையில உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்காக சென்னையில இருந்து ஹீலர் சுந்தரம் ஐயா நம்மளுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி கொடுக்க போறாங்க. சாரை வெல்கம் பண்ணிக்கலாங்க. போன கிளாஸோட கண்டினியூஷனா தான் இது தொடர போகுது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சார்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சார் வெல்கம் சார். ஓகேம்மா, நன்றிம்மா. இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நம்மளோட அக்குபஞ்சர் பார்வையில் தேவையான பதில்களை நம்ம இப்போ தரலாம். யாராவது கேள்வி கேட்குறவங்க கேட்கலாம். இந்த மீட்டிங் எண்டில் கூட ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் நமக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா கூட அப்புறமா அடுத்த கிளாஸ்லையோ இல்லை கொஞ்ச நாள் பொறுத்தோ ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் கூட நம்ம பிளான் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம அந்த கேள்வி பதிலாகவே இந்த செஷன் இருக்குது. ஸோ சந்தேகம் இருக்கிறவங்க கேள்வி கேட்கலாம். ப்ராக்டிஸில் ஏதாவது டவுட்ஸ் வந்தால் கூட கேட்கலாம். சுமலதா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க சார். சுமலதா மேம் பேசுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. சார் எனக்கு கொஞ்சம் கல்லீரல் பற்றி கொஞ்சம் தெளிவான கொஞ்சம் இன்னும் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுங்க சார். ஏன்னா எனக்கு டெய்லிங்க சார் கனவு தூக்கத்தில் டெய்லி கனவு டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க சார். அதாவது அதனால என்னால் காலையில் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நல்லா தூங்கினதோட அந்த இதே தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம கையில பெருவிரல்ல பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளா நகத்துல லைட்டா அந்த கருப்பாகுதுங்க சார். ஓரத்துல ஒரு சைடு ஓரத்துல மட்டும் லைட்டா கருப்பாயிட்டு வருது. என்னோட இது நாளை படி இது எனக்கு தெரிஞ்சு கல்லீரலோட பாதிப்பா தான் இருக்குன்றதுன்னு என்னோட இது. சரி, சார்ட்ட கேட்டு தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி கல்லீரல் நல்லா பலப்படுத்தணும், அந்த சக்தி நல்லா பலப்படுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம உணவு முறை எடுத்துக்கலாம்? வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே மேக்ஸிமம் நைட் சாப்பிட்றது ஸ்கிப் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் ஒன்று தான் ஃப்ரூட்ஸ் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா பசிச்சாதான் சாப்பிட்றது. அந்த மாதிரி நம்ம அக்குபஞ்சர் லைஃப் ஸ்டைல் தான் நான் பண்றது. இதுக்கு மேல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது என்னோட கொஸ்டின் சார். ஓகே. தூக்கத்தை பொறுத்த வரைக்கும், கனவை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அப்படின்னாலே நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹெவியாக இல்லைன்னா கண்டிப்பாக டீப் ஸ்லீப் வராது. ஃபிசிக்கல் பாடி நமக்கு நல்லா டயர்ட் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் இருந்தால் மட்டும்தான் டீப் ஸ்லீப் எதிர்பார்க்கலாம். மற்றவங்க எல்லாருக்குமே டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் இருக்கும். அது டிசீஸாக நம்ம கணக்கே எடுத்துக்க வேணாம். அதை முதல்ல சைக்கலாஜிக்கலாக நம்ம டிஸ்டர்பன்ஸாக நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி இருந்தால் அது நேச்சுரல் தான். அது சீரியஸாகவே அதை கண்டுக்காம விட்டாலே அது பாட்டு சரியாயிடும். அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் என்னைக்கு நீங்கள் அது டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 1 hour நல்லா வாக் பண்ணுங்கள். ஈவினிங் 4 o'clock ஒரு 1 hour வாக் பண்ணுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்து திருப்பி ஒரு 1/2 hour லைட்டாக ஸ்லோ வாக் பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள். அன்னைக்கு கண்டிப்பாக டீப் ஸ்லீப் இருக்கும், கனவு இருக்காது. டீப் ஸ்லீப் இருக்கும்போது கனவு வராது. கனவை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்ப்டு ஆனால் மட்டும்தான் கனவுலாம் வரும். அந்த டீப் ஸ்லீப் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் கனவுகள்லாம் வரும். இல்லாமல் கனவுகள் பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக்காக வருது, சம்மந்தமே இல்லாமல் வருது, ஒரு ஹாரர், அதாவது பயமுறுத்துகிற கனவுகள் அல்லது ஒரு துக்கமான கனவுகள் இப்படி ஸ்பெசிஃபிக்காக வருதுன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா அதுக்கு அக்குபஞ்சரில் ஒரு சோல் பாயிண்ட்னு ஒன்று வருது. ஆக்சுவலாக அந்த சோல் டிஸ்டர்ப் ஆனால் மட்டும் நிச்சயமாக இந்த மாதிரி கனவுகள் வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய டிசிஎம் அக்குபஞ்சரோட பார்வை. அது அப்போ நம்ம எந்த சோல் டேமேஜ் அதை பாதிக்கப்பட்டிருக்கு, சக்தி அங்கே அதிகமாக விரயமாகுது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்சர்வ் பண்ணுற ஒரு கனவுகளுடைய ஒரு அந்த தன்மைகளை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி இந்த டைப்பில் கனவுகள் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ அது எப்படி நீங்கள் யூகிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நமக்கு பேசிக் பாடத்தில் சொல்லி கொடுத்த துக்கம், கவலை, பயம், கோபம், பொறாமை இது மாதிரி ரிலேட்டடாக இருக்குதான்னு உங்களாலேயே அப்சர்வ் பண்ண முடிஞ்சால் அது ஈஸி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு அது கல்லீரலாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கனவுல பொறுத்த வரைக்கும் ஒரு பயமான கனவுகள் வருது அப்படின்னா அது நீர்த்தன்மை உள்ள சிறுநீரக சம்பந்தமான ஒரு பயமாக கூட இருக்கும்.
பயத்தோ அந்த ஆன்மா. அதாவது டிசிஎம்ல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கெல்லாம் பொதுவா வந்து மத நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரே ஒரு ஆன்மா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. டிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 5 ஆன்மா அப்படின்னு பிரிக்குது. ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஆன்மான்னு பிரிக்குது. ஸோ இந்த ஆன்மா வந்து எது பாதிச்சிருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் மூலகத்தோட ஆன்மா புள்ளின்னு ஒன்று நம்மளுடைய முதுகுக்கு பின்னாடி பேக் ஷூ பாயிண்ட்ல இருக்கும். அந்த பேக் ஷூ பாயிண்ட்னு சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு பயம் சார்ந்த கனவே தொடர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது நீர் சம்பந்தமான ஆன்மா டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நீர் சம்பந்தமான ஆன்மா டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னால் நாம UB23 அண்ட் UB52, அதாவது எந்த பஞ்சபூதக மூலக புள்ளி, அதாவது சிறுநீரகம்னா சிறுநீரகம், ஸ்பிளீன்னா ஸ்பிளீனு, லிவர்னா லிவர், அதுக்கு பக்கத்திலே 1.5 சூன் தள்ளி தான் இருக்கும். நம்பர் வந்து வித்தியாசமா இருந்தாலும் இப்போ அந்த 23லேருந்து ஒரு 1.5 சூன் தள்ளினா உங்களுக்கு 52 வந்துடும். 52 வந்துடும். ஸோ நாங்கள் என்ன ஷார்ட்கட் சொல்லுவோம்னா 23லேருந்து ஒரு 29 நம்பர்ஸ், எல்லா மூலக புள்ளிகளையும் ஒரு 29 நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதனுடைய ஆன்மா புள்ளி வந்துடும் பக்கத்தில் 1.5 சூன் தள்ளி. ஸோ அந்த பர்டிகுலர்ல நம்ம செலக்ட் பண்ணி நீடில் போட்டு ஒரு 18 நிமிஷம் நீடில் போட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அந்த பர்டிகுலரான ஒரு கனவுகள்லாம் நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு நல்ல அப்சர்வேஷன் இருக்கணும். தொடரான கனவுகள் ஒரு வாரத்தில் ஒரு 4 கனவு 5 கனவு வருதுன்னா அது எந்த டைப்ல இருக்குதுன்றதை நீங்க வந்து குரூப்பிங் பண்ணணும். அந்த மாதிரி குரூப்பிங் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஒரே தடவை நீடில் போடல, அந்த பர்டிகுலர் ஒரு தன்மை உள்ள கனவுகள் வராது. நல்லாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கனவுன்னா எடுத்தோன்னு கல்லீரலுக்குன்னு போகாதீங்க இனிமேல். கல்லீரல் காரணமா இருந்தாலும் கல்லீரலோட லைஃப் ஸ்டைலை நீங்க பாருங்க. கல்லீரல் லைஃப் ஸ்டைல்னா தூக்கம் கேட்குது. தூக்கம்னா நம்ம வந்து டீப்பா தூக்கம் வரணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை. கண்ணை மூடி இருக்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் தூக்கம். உங்களுக்கு தூக்கமே வரலன்னா கூட புக்குக்கு எழுந்து படிக்காம டிவி பார்க்காம சும்மா கண்ணை முட்டு படுத்தாலே போதும், அது தூக்கத்துக்கு சமமானது தான். அந்த சமமான அவர்ஸ் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களா இருந்தா, கல்லீரலோட பாதிப்பு இருக்கிறவங்களா இருந்தா 8 ஹவர்ஸ் வந்து நம்ம பிரிச்சுக்கணும். அவ்வளோதான். 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் நம்மளுடைய கண்ணை மூடி இருக்கிற நேரத்தை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா கல்லீரல் வந்து நல்லா எனர்ஜெட்டிக் ஆகிடும். கல்லீரலில் எனர்ஜெட்டிக் பண்ணுற ஒரே விஷயம் தூக்கம்தான். மற்றபடி வேற ஒன்றும் பெருசாலாம் அதுக்கு சிந்திக்க வேண்டாம். கண்ணுக்கு வேலை குறைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப, அதாவது கண்ணுக்கு வேலைன்னா சாதாரணமாக வந்து கண்ணுக்கு வேலை வந்து நம்ம கண்ணை திறந்தே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை 16 மணி நேரமும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ்லேயே பண்ணுறது தான் கண்ணுக்கு வேலை கொடுக்குறதுன்னு நம்ம சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொபைலுக்குள்ளே பார்க்குறோன்னா அந்த ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே பார்க்குறது, ஒரு டிவி பார்க்குறோன்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே பார்க்குறது. அதே நீங்கள் உட்காந்து ரோட்டில் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா அந்த கண்ணு ஸ்ட்ரெயினே ஆகாது. ஒரு புக்கு படிச்சோம்னா ஸ்ட்ரெயின் ஆகும். அப்போ ஒரு ஃபோக்கஸிங் வந்து ஒரு பர்டிகுலராக ஷார்ட்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அதை நம்ம குறைச்சிக்கலாம். அவ்வளோதான். குறைச்சி ட்ரை பண்ணுங்க, வேற ஒன்றும் வேணாம். அதே நேரத்தில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கும். ஒரு துணி தைக்கிறீங்க, ஒரு அது பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து கண்ணு மாறி மாறி பார்க்கும் ஃபோக்கஸிங்க. அப்போ அது ஸ்ட்ரெயின் ஆகாது. ஒரு வேலையை அப்படி ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சதுன்னா ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு தடவை கண்ணை கழுவிட்டு வர்றது நல்லது. ஓகே சார். இதுல நான் எதனால கல்லீரல்னு சொன்னேன்னா, எனக்கு வந்து கண்ணு வந்து இந்த ரைட் சைடு கண்ணு வந்து அப்பப்ப துடிக்குதுங்க சார். அந்த இமை வந்து துடிக்குது. அப்புறம் அதே சார் கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் செட்டில் ஆயிரும். அதனால தான் நான் அது வந்து நீங்க என்ன பண்ணலாம், கண்ணு கையில வந்து நல்லா எண்ணெயை தடவிட்டு கண்ணு மேல வச்சுட்டு கண்ணோட சென்டர் பாயிண்ட் மட்டும் அழுத்தம் கொடுக்காம கண்ணோட மேல்புறம் இமைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எலும்புல மட்டும் ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 முறை பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற நரம்புகளுக்கு ரத்தம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ரத்தம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி துடிக்கிறதுலாம் நடக்காது. துடிக்கிறது என்ன காரணம்? அங்க ரத்தம் ஃப்ளோ சரியா வரல. அந்த ஃப்ளோவை அதுவே சரி பண்ணிடுது துடிக்கிறதுக்காக. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே பிளட் ஃப்ளோ வந்துடும். அப்படியும் இல்லை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா சாதாரண நம்மளோட அக்குபஞ்சர் நீடிலே எடுத்து சும்மா ஒரு பின் பண்ணி எடுத்துடுறது நாலா பக்கமும். கண்ணுக்கு டாப்பு பாட்டமு எலும்புல தான் பண்ணணும், கண்ணாண்ட கிடையாது, எலும்புல பண்ணணும். அதே மாதிரி
எண்டு, இந்த பக்கம் எண்டு, சென்டர் பாயிண்ட், இதெல்லாம் சும்மா ஒரு ப்ரிக் பண்ணி ஒரு ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே பிளட் ஃப்ளோ வந்துடும். அப்போ இந்த துடிக்கிறதுலாம் வந்து ரெகுலராக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். எப்பயாச்சும் ஒரு தடவை வர்றது ஓகே, அடிக்கடி வருதுன்னா நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ளஸ் கையில் எண்ணெய் தடவிட்டு எலும்பில் தேய்ச்சி மசாஜ் பண்ணிங்கனாலுமே அது துடிக்கிறது நின்றுடும். ஓகே சார். இது தேங்காய் எண்ணெய்லங்க சார்? ஏதோ ஒரு எண்ணெய் சும்மா நமக்கு ஃப்ரிக்ஷனுக்காக, மூவ்மெண்ட்டுக்காக தான். ஓகே, மூமெண்ட்காக. சரி. அது ரஃப் ஆயிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கின் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்றது. ஓகேங்க சார். ஓகே. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப மென்மையான தோள்கள் இல்லையா, நம்ம ரொம்ப அழுத்தி ஆமா. பண்ணும்போது கிராக் கூட நமக்கு தெரியாது. ஆனா அப்ப அந்த தண்ணி கிண்ணி முகம் கழுவும் போது நமக்கு எரிச்சல் தெரியும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி இன்னொரு டவுட்டுங்க சார். என்னோட ம். ஹஸ்பண்ட்க்கு வந்து சார் டயபெட்டிக் இருக்கு. நான் ம். நீட்லிங் போட்டுட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து அவங்க அலோபதி டேப்லெட்டும் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. ம். சைட் பை சைட். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது அவங்க 1 மந்த் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லா 1 மந்த்துக்கு போடாம அவங்க 1 டேப்லெட் கொடுத்தா ஹாஃப் டேப்லெட் அந்த மாதிரி குறைச்சிருக்காங்க. ம். ஸோ நீடிலையும் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஆனா ம். அவங்களுக்கு வந்து சார் இப்ப லிப்ஸ்ல வந்து புண்ணா இருக்குங்க சார். இப்ப சின்னதா ம். கட்டி மாதிரி வந்துச்சு. ம். கட்டி மாதிரி வந்தது. அது அப்படியே உடைஞ்சிட்டு புண்ணாயிருச்சு. அவங்க ம். குளிச்சுட்டு இந்த துண்டுல ரப் பண்ணும்போது அந்த தோல் பிஞ்சிட்டு வந்துருது. ம். அப்புறம் லைட்டா வந்து பஸ் மட்டும் வந்துருந்துச்சு. ம். அப்புறம் ப்ரெஸ் பண்ணி அத கிளியர் பண்ணோம்னா அது செட்டில் ஆயிடுச்சு. ஆனா அந்த புண்ணு இன்னும் ஆரம்பம். கிட்டத்தட்ட இப்ப 1 வீக்கா இருக்குங்க சார் அது. ம். கரெக்ட்டா குளிச்சுட்டு வந்தோனே அது ரப் பண்ணவும் அது தோல் பிஞ்சிட்டு வந்துருது. ம். மறுபடியும் வந்து எண்ணெய்லாம் போடும் காயுது. மறுபடியும் அடுத்த நாள் அதே மாரி. அது கிட்டத்தட்ட 1 வீக்கா அது அப்படியே இருக்குங்க சார். ம். ஆறுற மாரியே தெரியல. ம். அதனாலங்க சார். சமீபமா சுகர் செக் பண்ணீங்களே, எவ்வளவு இந்த ஃபாஸ்டிங்ல பிபில? இல்லங்க சார். இப்ப வந்து ரீசென்ட்டா இன்னும் பண்ணலங்க சார். எவ்வளவு நாளைக்கு முன்னாடி பண்ணீங்க? அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணாங்க சார். அப்போ எவ்வளவு வந்து இருந்தது? 290 கிட்ட இருந்துச்சுங்க சார். ஃபாஸ்டிங்லயா ஆஃப்டர் ஃபுட்டுங்களா? ஆஃப்டர் ஃபுட்டுங்க சார். ஆஃப்டர் ஃபுட் 290. ஓகே. ஆமா. மெடிசன் வந்து உங்களுக்கு அப்போ எடுத்த மெடிசனை குறைக்கிறீங்களா, கூட்டி இருக்கிறீங்களா? அப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி போட்ட மெடிசன். அதேதாங்க சார். அதேதான். கொஞ்சம் கொஞ்சமா வந்து 2 மாசமாவே அப்படிதான் போட்டுருக்காங்க சார். அங்க என்ன மெடிசன்? ஹாஸ்பிட்டல். என்ன ஆ மெடிசன் தெரிஞ்சுக்கலாமா? ஆ நான் ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். ஹிஸ்டமேட்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க சார். எஸ்டமேட்டிக் அது வந்து காம்பினேஷன் மெடிசனா, சிங்கிள் மெடிசனா பாருங்க கண்டென்ட்ல. கிளைசிபேட், கிளைசிமேர், கிளைக்கோமேட் அந்த மாதிரி ப்ளஸ் ஏதாவது இருக்கா, இல்லை சிங்கிள்? ம். நினைக்கிறேங்க சார். இன்னொன்னு ஓகே. வந்து அதுக்கப்புறம் இன்னொரு மெடிசன் என்ன கொடுக்குறாங்க? இன்னொன்னு வந்து ரோசெட் நினைக்கிறேங்க சார். ரோசெட் ரோஸ் சியூன்னு சொல்லி போட்டிருக்காங்க சார். ரோசட் சீனா அப்போ பிபி இருக்கா அவருக்கு? பிபி வந்து லைட்டா தான் இருக்கு. அதுக்கு வந்து மெடிசன் எடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ம். வந்து இப்ப குடுத்துருக்காங்க. அவங்க இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலைங்க சார். ரோஸ் வச்சு பிபி மெடிசன் மாதிரி தான் தெரியுது. எனிவே நோ ப்ராப்ளம். என்ன ஏஜுமா? அவங்களுக்கு வந்து 50 இயர்ஸ்ங்க சார். 50. ஓகே. நீங்கள் என்ன ஆமாங்க சார். பண்ணுங்க, அவருக்கு லிப்ல எப்போ இஷ்யூ வந்தாலும் ஸ்ப்ளீன் ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே சார். அது ஃபுட்டுனால ஹீட் ஆகலாம், பசி பட்டினி போட்டாலும், வயிறு பட்டினி போட்டாலும் ஹீட் ஆகும். ப்ளஸ்ஸு ஓகே சார். ஃபுட்டு வந்து ரொம்ப ஹாட் ஃபுட்டாக இருந்தாலும், அதாவது ஒரு காரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஃபுட்டாக இருந்தாலும் ஸ்ப்ளீன் ஹீட் ஆகும். ஓகே மெடிசின் சார். ஏதாவது ஒத்துக்கலனாலும் ஸ்ப்ளீன் ஹீட் ஆகும். ஸோ ஓகே. மண்ணீரலோடைய ஹீட் தான். அப்போ நீங்கள் ரொம்ப ஓகே. சிம்பிளாக SP2 ஒரு 3 நாளைக்கு போடுங்க. சரிங்க 2 சார். காலையும் 3 நாளைக்கு வெறும் SP2 மட்டும் போட்டுட்டு பேசாம இருங்க. ஓகே தேவைப்பட்டா சார். ST36 சேர்த்து போடுங்க. ஓகே சார். போட்டுட்டு பாருங்க, 3 நல்லா ஆறி போயிடும். போடுற அன்னைக்கு போட்டோ எடுத்துக்கங்க, இந்த ஊசியை போடுங்க, ஓகே. 3 நாளில் சரியாயிடும். ஸ்ப்ளீன் ஹீட், ஓகே. ஓகே. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சுகரோட பேசிக்கோடைய சுகர் வர்றதுக்கான காரணமே ஸ்ப்ளீன் ஹீட் தான். ஓகே. ஓகே சார். அது கொஞ்சம் எக்ஸ்டெண்டா வந்ததுன்னா லிவர் ஹீட்டும் ஆச்சுனாலும் வரும். ஓகே சார். மற்றபடி வந்து இவருக்கு நீங்க இண்டிகேட் பண்றது இப்ப இருக்கிற இஷ்யூக்கு ஸ்ப்ளீன் ஹீட், ஸ்ப்ளீன் 2 போடுங்க, சரியாயிடும். ஒரு ஓகே. 18 மினிட்ஸ் போடுங்க, நீடில் போடுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சார். சொல்லுங்கம்மா. சார் ஒரு பேஷண்ட்டுக்கு 38 வயசு ஆகுதுங்க சார். ம். லேடிங்க சார். ம். அவங்களுக்கு பிரஸ்ட்ல வந்து ரைட் சைடுல வந்து கட்டி இருக்குங்க சார். அது வந்து போன வருஷம் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் திருப்பி பெருசா இருக்குன்னு போய் எடுத்திருக்காங்க.
ம் பயாப்சி எல்லாமே பண்ணிட்டாங்க சார். அது கேன்சர் கட்டி இல்ல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளோ வந்து 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி போயிருக்குங்க சார். ம் அதனால 1 இயர் முன்னாடி அந்த மெரெனான்னு சொல்லி இப்ப வைக்கிறாங்க இல்லைங்க சார், அந்த ம் ஃப்ளோ ம் கண்ட்ரோல் பண்றதுக்காக அது ம் வச்சிருக்காங்க. கால் ம் பிளாடர்ல ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு இது வச்சிருக்காங்க. ரெண்டையும் ஒரே ஆபரேஷன்ல பண்ணிருக்காங்க. மை காட் ம் இப்போ வந்து அவங்க இந்த கட்டிக்கு மட்டும் நம்ம அக்குபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து குறைச்சிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு பயமா இருக்கிறதுனால இதுல ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க சார். கண்டிப்பா பண்ணலாம். கட்டி இந்த கட்டியை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம். அவங்களுக்கு சரி. வந்து இந்த இதுக்கு வந்து என்ன சொன்னீங்க? கேல் பிளாடர் அண்ட் பீரியட் வந்து இது பண்றதுக்கு கேல் இப்ப பிளாடர் நார்மல் ரிமூவ் ஆயிடுச்சாமா? பண்ணிட்டாங்க சார். சரி இல்லைங்க சார், பரவாயில்ல. அது வச்சதுக்கு அப்புறம் சார் 10 ம் நாள் ஆன பீரியட்ஸ் வந்து 20 நாள் ஆகுது. மாசத்துல 20 நாள் அவங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கு. ஆனா ஃப்ளோ அப்புறம் ஏன் அதை வந்து வச்சாங்க? ரொம்ப அதுதாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ளோ அதிகமா இருந்துச்சு. இப்ப ஃப்ளோ குறைஞ்சிருக்குதுல்ல, அதுவே மை உங்களுக்கு காட் பரவாயில்ல. மை காட் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ம். ரைட் ஓகே 10 இருக்கட்டும். நாள் தான் ஃப்ளோ இல்லாம இருக்குங்க சார். அந்த 40 கேட் ஆகட்டும், அந்த யூட்ரஸ் கேட் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்களாமாங்க சார். அது எப்போ ரிமூவ் பண்ணலாம் அது அந்த இதுவை? சார் 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மாத்தணுமாமாங்க சார். மை காட் அது வந்து சர்ஜரி வந்து யூட்ரஸ்குள்ள வைக்கணுமாமா? ஆமாங்க சார். அது நான் யூடியூப்ல போய் போட்டு பார்த்தேங்க சார். அந்த மாதிரி தான் அவங்க மை காமிச்சிருக்காங்க. காட் யூட்ரஸ்ல அதை வச்சா அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி. ம் அது இப்ப ரீசெண்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய போட்டிருக்காங்க சார். ஒண்ணுமே கிடையாதுமா. எங்கெல்லாம் கட்டி வருது அப்படின்னாலே அகெயின் திரும்ப ஸ்பிளீன் தான். இதனோட ஸ்பிளீன் ஹீட். நீங்க என்ன பண்ணலாம் இவங்களுக்கு ஸ்பிளீன் சரிங்க 2 சார். ஸ்பிளீன் 8 ஸ்பிளீன் 4 போடுங்க. எழுதிக்கங்க. ஓ, ஸ்பிளீன் 2 ஸ்பிளீன் 4 ஸ்பிளீன் 8 ஓகேங்க சார். போட்டீங்கன்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து போட்டீங்கன்னா அந்த ஓகேங்க தொட்டு சார். பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற கட்டி வந்து ஃபர்ஸ்ட் ம். எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்டாக இருந்ததோ அதுல வந்து ஒரு 90% சாஃப்ட் ஆயிடும் ஓகேங்க சார். 3 நாள் போட்டா. அதுக்கப்புறம் ஓகேங்க வீக்லி ஒன்ஸ் ஒரு 3 தடவை போட்டாங்கன்னா அங்க கட்டி இருந்ததுக்கான ஞாபகமே அங்க இருக்காது, சரியாயிடும். ஓகேங்க சார். ஸ்பிளீன் 2 ஸ்பிளீன் 4 ஸ்பிளீன் 8 18 நிமிஷம் நிம்மதியா படுக்க ஓகே. வச்சுட்டு போடணும். வேற எந்த ஓகேங்க சார். பாயிண்ட்டும் இதுல ஆட் பண்ணாதீங்க. வேற எதுக்காவது ட்ரீட்மெண்ட் வந்தாங்கன்னா இன்னொரு நாளைக்கு பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. அதே மாதிரி அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல எங்க அந்த நிப்பிள் பக்கத்துலயோ இல்ல செஸ்ட்லயோ பிரஸ்ட்லயோ எங்க இருந்தாலும் லேசா சரிங்க சார். வந்து நம்மளுடைய ஏதாவது ஒரு எண்ணெய் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ தடவிட்டு ஓகேங்க சார். கம்ஃபர்டபுளா கொஞ்சோண்டு உப்பு சூடு பண்ணிட்டு, அதாவது தாங்குற அளவுக்கு சூடு பண்ணிட்டு சும்மா அங்க சரிங்க ஒரு சார். 5 நிமிஷம் தான் வைக்கணும். அப்படியே கண்டினியூஸா வைக்கக்கூடாது. சரிங்க வைக்கணும் சார். எடுக்கணும் வைக்கணும் எடுக்கணும். ஹீட் ஓகேங்க நிறைய சார். இருக்கக்கூடாது. 5 மினிட்ஸ் தான் பண்ணணும். நீடில் ஓகேங்க சார். காலையில பண்றாங்கன்னா இந்த ஒத்தடம் சாயங்காலம் பண்ண சொல்லுங்க. இல்ல நீடில் சாயங்காலம் பண்றீங்கன்னா அந்த ஒத்தடம் காலையில பண்ண சொல்லுங்க. சரிங்க சொல்லி சார். கேர்ஃபுல்லா சொல்லி அனுப்புங்க. 5 மினிட்ஸ்க்கு மேல பண்ணக்கூடாது. டாலரபிள் சூடு தான் இருக்கணும். கண்டினியூஸா சரிங்க சார். வைக்கக்கூடாது. சரிங்க சார். இது பண்ணாங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும். ஓகேங்க சார். ஓகேங்க. நல்ல குறையறத பார்க்கலாம். ஆச்சரியப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. சரிங்க சார். ஓகேம்மா. அதுக்கப்புறமா இந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சரிங்க. அந்த வந்து ப்ளீடிங் வந்து குறைக்கிறதெல்லாம் அப்புறம் பண்ணுவோம். இப்ப பண்ண மாட்டோம். கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். சரிங்க சார். சரிங்க. ஓகேம்மா. ஓகேங்க சார். சார் நீங்க இந்த காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கிளாஸ்ல சொல்லியிருந்தீங்க. எல்லா ஆமா. கட்டியுமே வந்து கேன்சர் கட்டியா எஸ் இருந்தா கூட எஸ் சரியாகும் எஸ் எஸ் அப்படின்ட்டு நான் வந்து கரெக்ட். ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரை பண்ணேங்க சார். DU14ல வந்து அவங்களுக்கு கட்டி இருந்துச்சுங்க சார். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு திருப்பி வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வர சொல்லியிருந்தேங்க சார். ம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு போனோடனே அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த கட்டி கொல கொலன்னு இருந்ததுங்க. தேங்க் காட். திருப்பி செகண்ட் டைம் போட்டோன்னே அது வந்து அப்படியே உடைஞ்சு ஃபுல்லா வெளியில வந்துருச்சுங்க சார். 2 அவ்வளவுதான். சிட்டிங். ஆமா. அதனால ஆனா இது எனக்கு வந்து இதை இவ்ளோ ஞாபகம் வச்சுக்கோ. காம்ப்ளிகேஷன் இவங்களுக்கு இருக்கிறதுனால இது செட் ஆகுமா அப்படிங்கறதுக்காக இருக்கட்டும். உங்ககிட்ட அந்த கேட்டேன் சார். காம்ப்ளிகேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து நம்ம வந்து சப்போர்ட்டிவா தானே பண்றீங்க. நம்ம வந்து ஆமாங்க சார். அதுல எதுலையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணலையே. நம்ம வந்து கிட்னி பாயிண்ட்லயோ இல்ல வந்து நம்ம கேல்பிளாடர் பாயிண்ட்லயோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லையே. ஆமாங்க. அதனால அந்த ஏரியாவை டிஸ்டர்பே பண்ணாது. அந்த மெடிசின்ஸ் உள்ள இருக்குது எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது. இவங்க இப்ப மெடிசன்ஸ் எதுவுமே இல்லைங்க சார். அந்த கட்டி எந்த கட்டியுமே இருந்தாலும் இல்ல. இல்லைனாலும் ட்ரீட்மெண்ட் ஐயோ எதுவுமே தேவையில்லை அதனால அப்படிங்கிறாங்க. பயமே கிடையாது. நீங்க தைரியமா பண்ணுங்க. ஒர்க் பண்ணுங்க. இவங்களுக்கும் ஒர்க் பண்ணும். ஓகேங்க சார். ஓகேம்மா. சார் அவங்களே ஒரு கேஸ் சொன்னாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து கால்ல வந்து கொழுப்பு கட்டி இருந்திருக்கு. அவங்க ம் அக்குபஞ்சர் படிச்சவங்களாமாங்க. ம் அவங்க கட்டி வந்து கொழுப்பு கட்டின்னு நினைச்சு நீடில் போட்டு அது உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இறந்துட்டாங்க.
அப்படின்னு இவங்க ஆமா. சொன்ன இன்ஃபர்மேஷன் ஏன்னா சார். ஏன்னா கட்டி இருக்கிற இடத்துல எப்பவுமே நாம நீடிலிங்கோ பஞ்சரிங்கோ பண்ணக்கூடாது. ஓகேங்க. நாம எண்ணெய் தடவி உத்தரம் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ நிறைய வந்ததுன்னா இந்த கட்டியில ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அதை கரைச்சி பத்திரமா எடுத்துட்டு போய் வர்றதுக்கு பிளட் ஃப்ளோ நிறைய வேணுன்றதுக்காக அது பண்ணலாம். ஒருவேளை அவங்களுக்கு ஓகேங்க ஒத்தரம் கொடுக்கறது பயமா இருந்தா நீங்க காலில் மட்டும் ஊசி போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, நம்ம ஊசியே வேலை செய்யும். இது வந்து கொஞ்சம் ம் ஆடிங் ஆன் வேற என்ன. சரிங்க சார். ஓகே. இப்ப நார்மலா ஒரு கட்டின்னு சொல்லி வர்றாங்கன்னா நம்மளுக்கு அது தெரியாது இல்லைங்க சார் என்ன கட்டிங்கிறது. நம்ம எந்த அதுல கட்டி நீடில் இருந்தாலும் போட்டா மட்டும்தான் அது வந்து எஃபெக்ட் பண்ணுமாங்க சார்? ஆமா, ஸ்ப்ரெட்டிங் எங்க ஆகும்? மத்தபடி இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது ஸ்ப்ரெட் ஆகாது. ஆகவே ஆகாது. ஏன் சரிங்க சார். ஆகாதுன்னா உங்களுக்கு ஏன் அந்த பர்டிகுலர் இடத்துல அது லோக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு தொந்தரவு ஆமாங்க. இருக்கிற இடத்துல நீடில் பண்றதுன்றது ரொம்ப ரிஸ்க். அது ம் எதுக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒண்ணுத்துக்கு மாத்திரம் கண்ணை மூடிட்டு தைரியமா பண்ணலாம். ஸ்கின் டிசீஸ் ஏதாவது அவுட்டர்ல இருந்தாலோ, சரிங்க சார். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பேச்சஸா இருக்குது, இந்த இடத்துல அந்த கேங்க்ரைன் மாதிரி வந்துட்டே இருக்குதுன்னா அந்த இடத்த சுத்தி லோக்கல் பாயிண்ட் போடணும். அதுலேயும் அஃபெக்டட் ஸ்கின்ல போடக்கூடாது, ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு. அஃபெக்டட் ஸ்கின்னுக்கு பக்கத்துல ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு போடணும். ஓகேங்க சார். எந்த காரணத்தை முன்னிட்டும் அஃபெக்டட் பிளேஸ்ல நீடில் தொடவே கூடாது. ஓகேங்க சார். ஆரிஃபேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஓரங்கள், அதாவது கண்ணி இமைக்கு உள்ள, அப்ப அந்த ஒரு அந்த உதடுக்கு உள்ள, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ மூக்குக்குள்ள, அந்த மாதிரிலாம் நீடில் போடக்கூடாது. ஓகேங்க ஸோ சார். அந்த மாதிரி தான் புண்ணுன்றது அந்த மாதிரி அப்படி ஞாபகம். ஓகேங்க சார். ஓகே. இப்ப அந்த கட்டிலேயே வந்து ஒன் சூன் கேப்ல போடலாம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லைங்க சார்? இந்த 4 இதுக்கு சைடும் வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் சாதாரண நம்ம தான் ஸ்பிளீன் டு ஸ்பிளீன் 4 ஸ்பிளீன் 8 முடிஞ்சிட போகுது, எதுக்கு அங்க போய் நம்ம கை வச்சுட்டு இருப்போம்? ஓகேங்க சார். தேவை கிடையாது. கொஞ்சம் ஓகேங்க ஒரு சார். ஒரு 3 சிட்டிக்கு தான் ஆகட்டும், என்ன இப்போ அவசரம் என்ன இருக்கு? ஒன்றும் அவசரம். சரிங்க சார். சரிங்க. ஓகே. சார் ஹெர்னியா வந்து நம்மளது கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமாங்க சார் அக்குபஞ்சர்ல? டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏஜ், ஹேபிட் அண்ட் என்ன லெவல்ல ஹெர்னியா இருக்குன்றதை வச்சு தான். ஓகேங்க சார். ஸோ சப்போஸ் இப்போதான் சும்மா லைட்டாக படுது அப்படின்னா நீங்கள் வந்து GV20 போட்டுட்டு. GV20 சார். அவங்களுக்கு இங்குனல் ஹெர்னியாங்க சார். ஏஜ் வந்து 45 ஆகுது. ஆமா, எங்க இருந்தாலும் GV20 போட்டுட்டு சரிங்க சார். உங்களுக்கு வந்து liver 4 போட்டா கூட நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க சார். இப்போ நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேங்க சார். அவங்களுக்கு கொழுப்பு கட்டி எல்லாம் இருந்தது எல்லாமே கியூர் ஆயிருச்சுங்க சார். வெரி குட், வெரி குட். ரைட் சைடுல கால் ஃபுல்லா மரத்து போகுதுன்னு சொன்னாங்க. அது எல்லாமே ஃபுல்லா கியூர் ஆயிருக்குங்க சார். வெரி குட். இங்குனல் ஹெர்னியா வந்து 2 சைடு இருந்ததுங்க சார். அதுல வந்து ரைட் சைடுல இருந்தது வந்து லைட்டா இருந்தது வந்து இப்போ வெளியில தெரியல அப்படின்னு சொல்றாங்க சார். வெரி குட். லெஃப்ட் அதேதான் சைடுல இருந்தது பெருசாகாம அப்படியே இருக்கு. ஆனா இப்போ ஒரு 1.5 மாசமா கொடுக்குறேங்க சார். பெருசாகல, அப்படியே இருக்கு அப்படின்னு நீங்க மட்டும் என்ன சொல்றாங்க. பாயிண்ட் சக்சஸிவா அவங்களுக்கு பண்ணீங்களோ அதில் கண்டினியூ பண்ணிக்கிட்டு சரிங்க மேல GV20 அது மட்டும் வந்து மிஸ் பண்ணாம போடுங்க. எக்ஸ்ட்ராவா சார். சொல்றது அவ்வளவுதான். நீங்க போடுற பாயிண்டோட இது ஒரு பாயிண்ட்டை சேருங்க, இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கும். அதாவது பாடியில எங்க வந்து டிஸ்லோகேட் ஆகியிருந்தாலும் ஆர்கன் உள்ள, அது வந்து கை முழங்கையில செத தொங்குறதா இருக்கலாம், தாடையில செத தொங்குறதா இருக்கலாம், பிரஸ்ட் செத தொங்குறதா இருக்கலாம், அடிவயிறு தொங்குறதா இருக்கலாம், யூட்ரஸ் இறங்குறதா இருக்கலாம், இந்த மாதிரி ஹெரண்யா இறங்குறதா இருக்கலாம், எங்க இருந்தாலும் GV20 போடுங்க. லிஃப்டிங் பண்ணும், அதோட வேலை அதுதான். அதை ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன பயன்படுறாலும் ஆட் பண்ணுங்க, நல்லா வேலை செய்யும். ஓகேமா சார்? இப்போ ஹெர்னியா வந்து ஸ்பிளீனோட டெஃபிஷியன்சி மட்டுமாங்க சார், இல்ல வேற என்னென்ன ஆர்கன் அது கூட கனெக்ட் ஆகுங்க சார்? யூஸ்வலா லொகேஷன் அதான் உங்களுக்கு வந்து எந்த ஆர்கன் வந்து டிஸ்லோகேட் ஆனதுனால பேசிக் ஸ்பிளீன் தான். ஓகேங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தசை தானே உங்களுக்கு, தசைகள் தூக்கி பிடிக்கணும். தேவைப்பட்ட லிவரும் கொஞ்சம் சேர்க்கலாம், ஒன்றும் தெரியல. தசை நார்களும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சா இன்னும் நல்லா தான் இருக்கும். லிவர் பாயிண்ட்டும் சேர்க்கலாம். ஓகேங்க சார். ஓகேம்மா. ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூம்மா. பாலகிருஷ்ணன் சார், நீங்க பேசுங்க. ஹலோ, வணக்கங்க சார். சார் வணக்கம், சொல்லுங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஹீலர் பாலகிருஷ்ணன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு இப்போ எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வெரிகோஸ் வெயினுக்கு சர்ஜரி பண்ணுங்க சார். லெஃப்ட் லெக்ல? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே. அது கொஞ்சம் ஸ்கின் வந்து சர்ஜரி பண்ணி ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் கீழே மட்டும் வந்து கணுக்கால் ஏரியாவில் பிளாக் ஆயிடுச்சுங்க.
மேல இந்த முழங்கால் வரைக்குமே பண்ணிச்சுங்க. ஒரு 5, 6 பாயிண்ட்டுக்கு மேல. கீழ தான் அதிகமா பண்ணிச்சுங்க. அந்த கணுக்கால் பக்கத்துல. ம் பாட்டம்ல மட்டும். ம் மொத்தமா ஒரு 20, 30 பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க சார். ம் அப்புறம் இப்ப இவ்வளவு நாளா ஒண்ணும் தொந்தரவு இல்ல. இப்போ ஒரு 15 நாளா கொஞ்சம் கால் பிக்குதுங்க சார். அப்புறம் கொஞ்சம் பிளாக் வந்து மேல வருதுங்க சார். கொஞ்சம் அங்கங்க ம் ஒரு ம் 5, 6 ம் இடத்துல. ம் ம் அதுக்கு சரின்ட்டு. நீங்க என்ன பண்ணுங்க, சரிங்க சார். லெஃப்ட் லெக்ல K6 சரிங்க. பாயிண்ட் K6 பாயிண்ட்டும் சரிங்க சார். ரைட் ஹேண்ட்ல LU7 முதல்ல போடுங்க. சரிங்க சார். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து சரிங்க சார். போட்டுட்டு ஸ்பிளீன் சரி. 10 பாயிண்ட் 2 கால்லையும் போடுங்க. சரிங்க சார். அந்த பிளட் ஃப்ளோ நல்லா மாறும். சரிங்க சார். உங்களுக்கு கருப்பு குறையிறத பார்த்துக்கலாம். சரிங்க சார். இது வந்து ஒரு டெய்லி ஒரு தடவை போடுறீங்க, 18 நிமிஷம் சரிங்க சார். போடுறீங்க. மொத்தத்துல 3 சரிங்க நாள் சார். போட்டுட்டு அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு நாள் ஆக்கிக்கங்க. சரிங்க சார். உள்ளங்காலை வந்து நீங்க வந்து கொஞ்சம் போல வந்து எப்சம் சால்ட்டோ இல்ல கல் உப்போ ஒரு தண்ணியில போட்டு சரி. முழங்கால் அளவுக்கு நினைகிற அளவுக்கு காலை வைங்க. திருப்பி அந்த சரிங்க. வெரிகோஸ் வெயின் வரவே வராது. அந்த சரிங்க வெரிகோஸ் சார். வெயினோடைய ஏதாவது இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ அதை பிளாக் பண்றதா இருந்தாலும் அந்த பிளாக்லாம் கூட ரிலீஸ் ஆயிடும். சரிங்க சார். ஒரு 10 நிமிஷம் பண்ணா 10ல இருந்து 5 நிமிஷம் கூட போதும். என்ன கேட்டா என்ன சொல்ல போனா வெது வெதுப்பான தண்ணி தாங்கக்கூடிய சூடுல எப்சம் சரிங்க சார். சால்ட்டோ இல்லைன்னா வந்து சாதாரண கல் உப்போ போட்டா கூட போதும். சரிங்க. சரிங்க சார். இது போட்டு பண்ணுங்க. உள்ளங்கால சரி. எப்பயாச்சும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா உள்ளங்கால வந்து வேதாத்ரி மகரிஷியை சொல்ற மாதிரி நல்ல கட்டை விரலை வச்சு நல்ல உள்ளங்கால் மொத்தம் மசாஜ் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷம். சரிங்க சார். ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி வேற எதுவும் தேவையில்லை. இதுலயே சரியா. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனிதா மேம் பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இதான் வெரிகோஸ் வெயின் பற்றி தான் அவர் கேட்டிருந்தாருங்க. ம் முட்டி வலி இருக்குது. வெரிகோஸ் வெயின்னால முன்னாடி முட்டியும் வலி இருக்குங்க. ம் முன்னங்கால் முட்டி வீங்கி இருக்குங்க 2 முட்டிலையும். ம் அது ஜென்ரலாக நிறைய பேஷண்ட்ஸ் அதுக்கு தான் வராங்க. அந்த சேரில் உட்கார ஆஃபீஸில் உட்கார லேடிஸ்க்கு வந்து சேர் பொசிஷனில் உட்காரும்போது இருக்குது. ம் அதனால கொஞ்சம் குஷன் ரைஸ் பண்ணி உட்காந்தா எஃபெக்ட் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ம் ஸோ அந்த மாதிரி ஒரு குஷன் கொஞ்சம் ரைஸ் பண்ண மாதிரி சேர்ல இருந்து அதை உட்கார ம் வச்சிருக்கேன். 2-3 பேர் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்னு. ம் நீங்கள் ஏதாவது பாயிண்ட் சஜஸ்ட் பண்ணுங்க சார் நீ ப்ராப்ளம்க்கு. UB23 ஓகேங்க சார். பேக் ஷூல பேக்ல வரும். சார். ப்ளஸ் அது எப்படி போனோம்னா UB23 போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து ம் லெஃப்ட் சைடில் SI3யும் ரைட் சைடில் UB62வும் போடுங்க. சரிங்க சார். ஒரு பக்கம் தான் போடணும். இது வந்து பைலேட்டரலா லெஃப்ட் சைடு. போடக்கூடாது. சரிங்க சார். லெஃப்ட் சைடு. ஆமா, லெஃப்ட் சைடு கையில SI3 போடுங்கன்னா ரைட் லெக்ல UB62 போடுங்க. சரிங்க சார். நீங்க யாராவது ONS ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இல்ல இல்லைங்க சார். இல்ல. ரைட், ஓகே, ரைட், டிப்ளமோ ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். காது அரும்புக்கு பக்கத்துல, அதாவது நம்ம கிருதா வர மாதிரி இருக்கும் இல்லையா பசங்களுக்கு, காது அந்த காதுல கையை நம்ம வந்து பட்ஸ் போட்டோம்னா அங்க ஒரு அரும்பு மாதிரி தனியா நிக்குது பாருங்க. அந்த அரும்புல இருந்து ஒரு அரை சூன் தள்ளி நீடில் பண்ணுங்க. முட்டி வீக்கம் உடனே குறையும். சரி சார். சுஜோக் நீடில் போடலாங்களா சார்? பெரிய நீடில் எந்த நீடில் வேணாலும் போடலாம். ஹாஃப் சூன் உள்ள இறங்கட்டும், ஒன்றும் பயம் இல்லை. அங்கெல்லாம் நல்லா இறங்கும். சரிங்க சார். ம் இந்த ஸ்பிளீன் 10 சொன்னீங்க, அது வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பாயிண்ட் மட்டும் இல்ல, போடணும். கருப்பு ஸ்கின் கருப்பாகிறவங்களுக்கு, அதாவது பிளட் ஃப்ளோ இல்ல. ஆமா, பிளட் ஃப்ளோ இல்லைன்னா உங்களுக்கு கருப்பாகும். அது ஸ்பிளீன் 10 போட்டா கருப்பு மாறும். சரிங்க சார். அப்போ வெரிகோஸ் வெயின்ல பின்னாடி அந்த நரம்புங்கெல்லாம் கொஞ்சம் எழும்பி பிளாக்கா எழும்பி இருக்குங்க சார். அதுக்கும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஸ்பிளீன் 10 சேர்க்கறதால ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்க சார். ஓகே, ஓகேங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். வாழ்க வளமுடன். அடுத்து யார் இருக்கு? கீதா தேவி பேசலாமே. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் இப்போ எனக்கு வர பேஷண்ட்ஸ் பார்த்தா எல்லாமே வந்து அந்த சயாட்டிக் நர்வ் பெயின் மாதிரி வராங்க சார். முட்டி வந்து அசைக்க முடியல, மடக்க முடியல.
அந்த ஜிபி போற லெஃப்ட் சைடு, அந்த காலோட சுண்ட வர ம் சைடு, ம் அந்த சைடு வந்து பெயின் ரூம் தொடையில இருந்து வருது, முட்டிக்கு ம் கீழே வரைக்கும் ம் பெயின் இருக்கு சார். ம் எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலா வந்து வர பேஷண்ட்ஸ்ல அப்படியே வராங்க எனக்கு. எனக்கு ம் அதுவே கொஞ்சம் எப்படி ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நானும் ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ம் பட் உடனே ரிசல்ட் கிடைக்க மாட்டேது. So அதுக்கு தான் ம் சரி, வர பேஷண்ட்ஸும் ஒரு கொஞ்சம் 2-3 வாரம் வராங்க, அப்ப நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் கிடைக்கலன்னா கொஞ்சம் ம் யோசிக்க, சரியாவாது, அக்குபஞ்சர் சரியாவாத மாதிரி ஒரு தாட் ம் இருக்கு நமக்கு. ஸோ ம் அதுக்கு எப்படி பண்ணலாம் நம்ம சொல்லிட்டு கேட்கலாம். ம் இது வந்து உங்களுக்கு வந்து TW5 ட்ரிபிள் வார்மர் 5ம் ஓகே சார். GB41 ட்ரிபிள் வார்மர் 5 வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டிங்கன்னா ஓகே சார். GB41 வந்து ரைட் லெக்ல போடணும். ரைட் லெக். ஓகே சார். போட்டுட்டு 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அப்படியே நீடில் எடுக்காம UB40 போடணும். UB40. ஓகே சார். ரெண்டு லெக்லையும் UB40 போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து நீங்க ONSA படிச்சிருக்கீங்களா? இல்ல சார், இல்ல சார். ரைட், ஓகே. இப்போ நான் சொன்ன பாருங்க, காது அரும்புக்கு 1 சூன் தள்ளி சொன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் சரிங்க சார். ஆஃப் சூன்ல இருந்து 1 சூன் தள்ளி போடணும் எலும்புக்கு மேல. ஆனா ஓகே. ஆமா, காதுல இல்ல, நம்மளோட முகத்துல வந்துடும், அது கிருதா வரும், அந்த மாதிரி ஒரு ஹேர் வருமே, அங்க வரணும். ஓகேங்களா? ஓகே சார். ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு அங்க பண்ணாம காது அரும்புக்கு பக்கத்திலே பண்ணணும். ஓகே. ஓகே சார். அது ஒரு பாயிண்ட். அது ஆக்சுவலா அந்த நீட்லிங் பண்ணுங்க, 2 ஓகே சார். காதுலயும் பண்ணுங்க, இமீடியட்டா நல்லா வந்து ரிசல்ட் தெரியும். ஓகே சார். ஓகே சார். இன்ஸ்டன்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. இப்போ இதுக்கு எதனால சார் இந்த ப்ராப்ளம் வருது? மோஸ்ட்லி இப்போ நிறைய பேருக்கு அது ப்ராப்ளம் வருது சார். நிறைய பார்க்குற இடத்துல பேஷண்ட்ஸ் மேபி நான் எனக்கு ஃபீல் பண்ணதுனால மற்றவங்களும் அப்படி தெரியுதா தெரியல, வர பேஷண்ட்ஸ்லாம் இதே பிரச்சனையோட வராங்க இப்போ எனக்கு. இது வந்து ஸ்ட்ரக்சரல் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம். அதாவது நம்மளோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, பேக் போனு, அந்த பேக் போனுக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷன்ல யாருக்கு ஹேபிச்சுவலா உட்காடுறாங்களோ அவங்களுக்கு வராது. யாரு வந்து ஒரு லீனியட்டா சாஞ்சா மாதிரி உட்காருது, சோஃபாவில் உட்காருறது, கால் மேல கால் போட்டு அந்த போன் வந்து டிஸ்லோகேட் ஆகிற மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருந்தா உங்களுக்கு பின்னாடி UB23 இருந்து UB20 வரைக்கும் பிளஸ் கீழே வந்து UB25 வரைக்கும் இருக்கிற போன்ல அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது எங்கேயோ கம்ப்ரெஷன் இருந்தா மட்டும்தான் அந்த சயாட்டிக் நர்வ் ப்ரெஷர் கொடுக்குது நாங்க பார்த்த வரைக்கும். ஓகே சார். ஓகே சார். அதனால பொசிஷன் ஒழுங்கா உட்கார்ற பழக்கத்தை வச்சுட்டு, பெட்டு வந்து படுக்கிற பெட்டு ஒழுங்கான பெட்டு, அதாவது ஒரு ஒழுங்கா இருக்கணும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் மேடா ஒரு பக்கம் பள்ளமா இருக்கிறதுலாம் சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இஷ்யூ கொடுக்குது. ஓகே. ஓகே சார். வெஹிக்கிள்ல போறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு ஹார்டா வந்து அந்த ஸ்பீடா ஓட்டுறது, ஓகே. ஓகே சார். ஸ்பீட் பிரேக் எல்லாம் பார்க்காம ஓட்டுறது, அப்புறம் வந்து சிலர்லாம் வந்து வெஹிக்கிள்ல ஏர் ரொம்ப வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த போன் ஜாயிண்ட்ல இது ப்ரெஷர் கொடுக்கறதால இந்த மாதிரி வருதுன்னு தான் நாங்க பார்க்குறோம். ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் எதனால வருதுன்னு ரீசன் தெரியல எனக்கு. அதுதான் சரி. ஸ்ட்ரக்சரல் அந்த பாடி எலும்போட ஸ்ட்ரக்சருக்கு கம்ஃபர்டபுளா நம்ம வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது இல்லை, அவ்வளவுதான். ஓகே. ஓகே. வேற எந்த காரணமும் கிடையாது. ஓகே. ஓகே சார். எவ்வளவு நாள் சரி பண்ணலாம் சார் இது? அது உங்களோட ஸ்ட்ரக்சரை நீங்க சொல்லி கொடுத்துட்டு அவங்கள ஒழுங்கா உட்கார சொல்லி பேக் போன் ஒழுங்கா உட்கார சொன்னீங்கன்னா 2 சிட்டிங் 3 சிட்டிங்க ஜாஸ்தி. ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். கண்டினியூஸா போடணும் இதெல்லாம். ஒரு நாள் கேப்லாம் விடக்கூடாது. ஓகே. அப்பதான் டே 1ல பண்ணிட்டு டே 2ல என்ன நம்ம ரிசல்ட் சொன்னாங்கன்னா நீங்க என்னென்ன ஹேபிட் மாத்தினாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். டே 3லயே அது ரிசல்ட் கிடைச்சிடும். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சயாட்டிக்கா இருக்கும் பொழுது பாடியை கோல்டா வச்சுக்க கூடாது, டைரக்டா ஏசி ஆண்ட உட்காரக்கூடாது. இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதுல அந்த 3 நாளைக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா ரிசல்ட் குயிக்கா கிடைக்கும். ஓகே. ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். சரி, ஒன்றும் கொஸ்டின் சார். சொல்லுங்க. ஆக்சுவலாக அன்றைக்கே உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பீரியட்ஸ் ப்ராப்ளம் சார். இப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளம் சார் பேஷண்ட்டுக்கு. சொல்லுங்க. என்ன இஷ்யூனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வர மாதிரி 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வருது, ஒன் டைம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வருது, இப்போ வந்து 15 days ஒன்ஸ் வருது ஒன் டைம். ஒரு டைம் வந்து ஹெவி பிளட் ஃப்ளோ இருக்குது, ஒரு டைம் பிளட் ஃப்ளோவே சுத்தமாக இருக்க மாட்டேது. ஸோ இது மாதிரி ரொம்ப இரெகுலராக என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. எப்படி அதை ரெகுலைஸ் பண்றது சார்? என்ன பண்ணலாம், பாயிண்ட் போடலாம் அதுக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் UB23 GV4 அண்ட் UB52 போட்டு 18 நிமிஷம் படுக்க வச்சிருங்க. பேக் சைடில் ஊசி போடணும்.
ஓகே சார். பேக் சைட்ல. ஓகே. UB பேக் 23 சைடில். சார். UB ஆமாம், 23 GB4 UB23 UB52 DU4, அதாவது GB4. GB4. ஓகேங்களா? போட்டுட்டு 18 நிமிஷம் உட்கார வச்சு படுக்க வச்சுட்டு திரும்பி ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு ஓகே. அவங்களுக்கு லிவர் 8 அண்ட் K6 போடுங்க. அவங்களுக்கு ஒரு ரெகுலரைஸ் ஆகிடும். ஓகே. ஓகே சார். அந்த பிளட் ஃப்ளோ வந்து பேலன்சிங் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலராக இருக்காது. ஓகே சார். ஓகே சார். போடும். சார் 15 மினிட்ஸ் லேட்டர் வந்து நம்ம அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும், கண்டினியூ நோ பண்ணலாமா? நோ எக்ஸ்ட்ரா நோ நோ பண்ணா அந்த போதும். நீடில் எடுத்துடணும். அந்த நீடில் எடுத்துட்டு எடுத்துட்டு ஓகே சார். அவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு தண்ணி கிண்ணி குடிக்கிறானா கேப் விட்டுட்டு ஓகே. திரும்பி நெக்ஸ்ட் இந்த நீடில் ஒரு 18 மினிட்ஸ் பண்ணணும். ஓ, இந்த தனியா. ஓகே. ஓகே சார். ஆமாம். ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். பிந்து. வணக்கம் மேடம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா சொல்லுங்கம்மா. இருக்கீங்க நல்லா இருக்குமா? சார்? சொல்லுங்கம்மா. சார் இப்போ 5 மினிட்ஸ் நம்ம நீடில் போடுறதுக்கும் 20 மினிட்ஸ் போடுறதுக்கும் சிலது 18 மினிட்ஸ் போட சொல்றீங்கல்ல சார், ம் அதுக்கு என்ன டிஃபரன்சியேஷன்ங்கிறத சொல்லுங்க சார். ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப நாள்பட்டது, ரொம்ப வந்து அதாவது நகரவே நகராத ஆளெல்லாம் உங்களுக்கு வந்து 18 மினிட்ஸ் போடணும்னு சொல்லுவோம். இப்போ சரிங்க சார். சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு வராங்க, தலைவலிக்கு வராங்க, அதே மாதிரி கை வலி கால் வலி, அந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் மேனேஜபிள் இருக்கிறதெல்லாம் 5 மினிட்ஸ் போட்டாலே போதும். சரிங்க சார். சரி சரி. க்ரானிக் டிசீஸ், ஸ்கின் ஓரியன்ட் டிசீஸ், டயபெட்டிக்கு, இந்த மாதிரிலாம் வராங்கன்னா, அந்த ஹார்ட் ஓரியன்ட், இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வருஷமா இருக்குது அப்படின்னாங்கன்னா, பீரியட் ப்ராப்ளமே எனக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்குதுன்னாங்கன்னா வேற வழியே கிடையாது, 18 மினிட்ஸ் போட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓ சரிங்க சார். சரி சரி மற்றபடி சார். வேற ஒன்றும் கிடையாது. 5 மினிட்ஸ் போட்டாலே ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். பட் அந்த எனர்ஜி ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளோவாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம். 18 மினிட்ஸ் சொல்கிறோம். ஓகே. ஓகே சார். இன்னொரு டவுட் கூட சார். இப்ப L4 இல்ல, இந்த நமக்கு Q17 இருக்குல்ல சார், பின் பக்கத்துல அந்த CV7 சொல்லுங்க. சிவின்னா ஐயோ எனக்கு சிவினா ஃப்ரண்ட்ல வரும். இல்ல, பின்னாடி சார். பின்னாடி நமக்கு வந்து DU4 இந்த GV4 இது மேல வந்து சார் நான் சர்விக்கல்ல நமக்கு வரும்ல சார். அங்க மேல வந்து DU14 சொல்லுங்க. அதுல வந்து சார், அதுல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பைன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒருத்தருக்கு வந்து என்னன்னா, இந்த வலது காலும் வலது கையும் வந்து சார் சும்மா தட்டினாலே ஷேக் ஆகும். சும்மா வலது கால்ல தட்டுனேனாலே ஷேக் ஆகும். இந்த வலது கையில வந்து சார் அவங்களுக்கு வந்து ஃபீலிங் நல்லா இல்ல. ஒரு மரத்து போன மாதிரி, ஒரு நார்மல் ஃபீலிங் இல்ல. நெக்ஸ்ட் வந்து சார் அவங்களுக்கு ஹிப் ஏரியால வந்து எப்பவுமே டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வலது கால்ல வந்து தட்டுனேன்னா அந்த லெக் ஃபுல்லா ஆடும். பட் அவங்களுக்கு உணர்ச்சிகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது ஒண்ணு சார். அவங்களுக்கு வந்து 44 அண்ட் above. இன்னொருத்தர் வந்து சார் இதே மாதிரி தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். இந்த காலை எடுத்து வைக்கிறதே வந்து வெயிட்டா இருக்கும். அதான் அவங்க வந்து நார்மலா நடப்பாங்க, வலியோ எந்த ஒரு இதுவும் இல்ல. அவங்களுக்கும் இந்த மாதிரி L4 L5 ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னாங்க. மோஷன் கரெக்டா போகுது, யூரின் போகுது, ஹிப் கொஞ்சம் பெயின் வந்து குறைஞ்சிருக்குது இது பிசியோ பண்ணி. ஆனா இந்த கால் எடுத்து வைக்கிறதுல சிரமம், வெயிட்டா இருக்கு. எனக்கு அது வந்து சொல்லுங்க சார். எனக்கு அதுல ரிசல்ட் வந்து அவ்வளவு தூரம் எடுக்க முடியல. அப்ப நீங்க முதல்ல அதனால அவங்களுக்கு சரிம்மா, சொல்லுங்க அவங்களுக்கு சார். முதல்ல என்ன பண்ணுங்க, UB23 மட்டும் போட்டுட்டு முதுகுல DU14, அதாவது உங்களுக்கு வந்து தொராசிக் எலும்பு வர பாருங்க, சர்வைக்கல் எலும்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தொராசிக் எலும்பு வர இடத்துல அது வந்து DU14. அங்க எதுவும் புண்ணு இல்ல, வீக்கம் இல்லைன்னா அங்க ஒரு நீடில் போடுங்க. சரிங்க சார். டைரக்டா. ஆமா, ஒரு 18 நிமிஷம் நீடில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு நீடில் எடுத்துட்டு 5 நிமிஷம் அவங்கள திரும்ப படுக்க வச்சுட்டு SI3 லெஃப்ட்லயும் UB62 ரைட்லயும் போடுங்க. ரைட் லெக்ல UB62, SI3 லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டுட்டு 5 மினிட்ஸ் திரும்ப கேப் போடுங்க. அது அப்படியே அந்த நீடில் அப்படியே இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, UB65 2 கால்லையும் போட்டு ONS நீங்க படிச்சீங்கல்ல? ஹலோ மேடம், கட் ஆயிடுச்சா? கேக்குதுங்களா? சார் லைன்ல தான் இருக்காங்க சார். பிந்து ஆனா மேம் அவங்களுக்கு ஏதோ வாய்ஸ் பிரேக் ஆகி வந்து நினைக்கிறேன். அவங்க வாய்ஸ் வரல நமக்கு. இருக்காங்க. கேக்குதுங்களா? ஆமா சார். சரி, இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே, UB62 2 கால்லையும் போட்டுட்டு, ஹலோ, UB3யும் தலையில வரும், இதை மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஓவரால் வந்து யாங் வந்து கிளியர் ஆயிடும். பேக் போன் அலைன்மெண்ட்லயும் கிளியர் ஆயிடும், யாங்கும் சார் கிளியர் ஆயிடும். இல்ல பிரேக் ஆயிடுச்சு. ரைட், கேக்குது ஓகே. சார், இப்ப கேக்குது. கேக்குது. UB65 போட்டுட்டீங்களா? நோட் பண்ணிக்கிங்க. இல்ல, உங்களுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம், உங்களுக்கு டவர் ப்ராப்ளம், உங்களுக்கு பிரேக் ஆகுது. ஓகே, நீங்க ஒரு வேலை செய்யுங்க. ஹலோ பிந்து மேம், சரி, அவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம். அவங்கள எனக்கு மெசேஜில் வரட்டும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் யாராவது பேசுறதா பேசுங்க சார். குரூப்ல வந்து நான் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் சார். அந்த ம் ப்ராப்ளம் சார் சொல்லி சொல்லுங்கம்மா. இல்ல சார் முடிச்சு ஒன்றும் இல்லைம்மா, நீங்க நீங்க வந்து அவங்களோடது கேளுங்க சார். எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க சார். வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு இதை எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜும் டெக்ஸ்ட் மெசேஜும் போட்டு அனுப்புறேன் பாயிண்ட்ஸ்க்கலாம். ஓகேம்மா. ஓகே, தேங்க் யூ. ஏன்னா உங்களுக்கு அங்க ஏதோ டவர் ப்ராப்ளம் இருக்கு. சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க பாயிண்ட்ஸ் சொன்னீங்கன்னா ஓகே எல்லாருமே சார். ஓகே, தேங்க் யூ சார். இப்ப கேக்குதாம்மா? சார் பாயிண்ட்ஸ் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். ஓகே, முதல்ல வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி UB23 2 நீடில் வரும். அப்புறம் மேல வந்து DU14 ஒரு நீடில் வரும். அது போட்டுட்டு 18 நிமிஷம் பொறுத்துட்டு திரும்ப பேசிக்கங்க, நீங்க பேசிக்கங்க சுமலதாவோ. ஓகே, 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்க ஒரு ரெஸ்ட் விட்டுட்டு அவங்கள SI3 லெஃப்ட்லயும் UB62 ரைட் லெக்லயும் போட்டு அதுலயும் ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க UB62 2 கால்லையும் போட்டு UB3 தலையில வரும் பாயிண்ட். அந்த UB3 2 பாயிண்ட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நல்லாவே கிளியர் ஆகும். பேக் போன் அலைன்மெண்ட்டு, இந்த மாதிரி போன் சம்பந்தமானது, வீக்கங்கள் எங்கேயாவது இருக்குது, எல்லாமே அதில் கிளியர் ஆகும். ஏன்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் UB3லேருந்து பேக்கில் UB65 போய் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஹோல் பேக் போன் ஸ்ட்ரக்சர் சரியாயிடும். அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், அது யாங்கோட ஒர்க்குங்கிறதால தான் 8 EOன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி வெசலை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் SI3யும் UB62ம் போட்டுட்டு 5 மினிட்ஸ் கேப் விடுறோம். எதுக்காக 5 மினிட்ஸ் கேப் விடுறோன்னா எக்ஸ்ட்ராடினரி வெசல் ஆக்டிவேட் ஆகணுன்றதுக்காக நம்ம வந்து சிக்னல் கொடுக்குறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற சப்போர்ட்டிவ் நீடில்லாம் அதை எக்ஸ்ட்ராடினரி வெசலை டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளியர் பண்ணும். அதுதான் அதனுடைய கான்செப்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்க. வேணா யாராவது குரூப்பில் கேள்வி கேட்டால் நான் உங்களுக்கு நல்லா எழுதியே அனுப்புகிறேன், வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்புகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கங்க சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். நான் வந்து இப்போதாங்க சார் டிப்ளமோ படித்து முடிச்சு எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறேன். எனக்கு நிறைய தொந்தரவு இருக்குங்க சார். முதல்ல என்ன நான் சரி பண்ணிக்கணும், அதுக்கு தாங்க சார் இப்போ கேள்வி கேட்குறேன். நிச்சயமா கண்டிப்பாக முதல்ல நீங்கள் சரியானதான் அப்புறம் பேஷண்ட்டு. சொல்லுங்கள் சார். வந்து ரொம்ப நாளாக எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க சார். அதை நான் தாங்கிக்கிட்டதால எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தி, ஏன் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்து கொஞ்சம் கீழர் பார்க்கையா மூலமாக அப்படியே வெளியில் வர முடிஞ்சிச்சு என்னால். வெரி குட். வந்துட்டுருக்கேன். இப்போ தியானம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் இப்போ படிக்க போனதே என்ன முதல்ல க்யூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாடி கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருந்தேன், நீடிலும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ படிக்க போனேன்னாச்சு. இப்போ போயிட்டு ஓரளவுக்கு மன அளவுக்கு கொஞ்சம் வந்திருக்கேன். கொஞ்சம் பயம், இந்த உணர்வுலாம் இல்லாமல் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண தெரியாது. 12th முடிச்சப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் தவறிட்டாங்க. இப்போ தான் நான் வெளியில் வரேன்.
ஓகே 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 இதுதான் எனக்கு வாழ்க்கை. இப்பதான் நான் உலகத்தையே பார்க்குறேன். சமைக்க தான் தெரியும், பிள்ளைங்கள பார்த்துக்க தெரியும், கொடுமையை அனுபவிக்க தெரியும். அதுதான் அடி உதை இப்படி வாங்கிட்டு இருந்தேன். சரிங்க. இப்பதான் பார்க்குறேன். ம் அதனால இப்போ எல்லா விஷயத்தையும் பயந்து பயந்து தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ம் ஆனால் இதை ஃபேஸ் பண்ணாதான் வாழ்க்கைன்றது புரிஞ்சு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் எனக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ம் இது நாள் வரையும் ஒரு 5-6 வருஷமா அது சுத்த தூக்கத்தையுமே இழந்துட்டேன். ம் 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 இப்போ தூக்கம் வருதுன்னா இப்போ ஒரு கொஞ்சம் ஹார்ட்ஃபுல்னஸ்க்கு இதய நிறைவு தியானம்னு போனேன். அதில் போயிட்டு இப்போ 1 மாசமா ஒரு ம் வாரத்தில் ஒரு 3 நாள் தூங்குறேன், 3 நாள் தூங்கல. ஓகே. அந்த 3 நாள் தூக்கம் கூட எனக்கு வருது. இதுவே எனக்கு பெரிய விஷயம். ம் முன்னாடி சுத்தமா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட மாட்டேன். இப்ப ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுறேன். ம் 2 வேளை சாப்பிடுறதுமே சாப்பிட போகணும்னா பயமா இருக்குது. சாப்பிட்டு முடிச்ச உடனே படபடப்பு, மூச்சு வாங்குறது ம் இதெல்லாம் வந்துருது. அப்புறம் அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு ஒரு ஒரு பார்வை, ஒண்ணு சிந்திக்கணும், ஒரு எழுதணும், அந்த மாரி ஒரு மூளைக்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. ம் 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 உட்காந்துருக்க என்ன பண்ணுதுன்னே தெரியலைங்க சார். உட்காந்துருக்க முடியல, ஒண்ணும் வேலை செய்ய முடியல. அப்படியே படுத்துடுறேன். அப்படியே நெஞ்சு படபடன்னு அப்படியே நெஞ்ச கவனிப்பேன் நான். அங்க கவனிப்போம் சரியாகும்னு சொல்லிட்டு அந்த படபடப்பை கவனிச்சுட்டே இருப்பேன். ம் இது எப்ப சாப்பிட்ட உடனே ஆரம்பிச்சிரும். ம் 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 இந்த மாதிரி கொஞ்சம் வேணா ஒரு இட்லி அளவு சாப்பிட்டேன்னா ஒரு வேளை இருக்காதோ இல்லையோ தெரியாது. நான் சாப்பிட்றதே 2 வேளை தானேங்கிறதால கொஞ்சம் சாப்பிட்ருவேன். ம் ரொம்ப சாப்பிட மாட்டேன். 3 இட்லி தான் சாப்பிடுவேன். அதுக்கே மூச்சு வாங்கும். ம் அதுக்கப்புறம் மாசம் மாசம் பீரியட் டைம் ஆச்சுன்னா செம வலிங்க சார். வலிக்கும். ம் லெஃப்ட் சைடு மட்டும்தான் செம்மையா வலிக்கும். ம் அந்த மாதிரி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க சார். ம் அப்புறம் கால் வலி அதே இடது பக்கம் கால் ஃபுல்லா வலிக்கும். ம் ம் அந்த முட்டியிலேருந்து பாதம் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த வலியை நான் கவனிப்பேன். அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு விடும். அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டு விடுற மாதிரி அந்த வலி வரும். ம் 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 அது மாதிரி இருக்குங்க சார். கண்ணும் கொஞ்சம் இப்போ பார்வை கொஞ்சம் கம்மியாகுது. ம் அப்புறம் எனக்கு எல்லா கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கவனிக்கிற திறன் இல்லை. எனக்கு இப்பதான் நானே என்ன உணர்றேன். ம் 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 முன்னாடிலாம் எனக்கு தாழ்வு மனப்பான்மையா இருக்கும். நான் ம் எதுக்குமே லாயக்கு இல்ல அப்படின்ற மாதிரி தான் உணர்வு இருக்கும். ம் 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 இப்ப நான் ஒண்ணு ஃபேஸ் பண்ணக்குள்ள நமக்குள்ள இருக்கு. அதை நம்ம தான் நம்ப மாட்டேங்கிறோம். ம் 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 இந்த மாதிரி நான் ஒண்ணு ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். ஆனா அதையுமே இன்னும் என் முழுமையா மனசு ஒரு பக்கம் எனக்கு முன்னாடி வாழ்ந்த லைஃபுக்கு இழுத்துட்டே போகும். ம் 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 அது மாதிரி இருக்குங்க சார். ஓகே அதுக்கு தாங்க சார் இப்போ எனக்கு தீர்வு வேணுங்கிறதுக்காங்க சார். இந்த வகுப்பு என் ஓகே வனிதாக்கான இதில் ஒருத்தவங்க அட்டன் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே அது ஓகே ஓகே எனக்கு அது ஒரு கிஃப்டா இப்போ நான் கேட்கறதுக்கு வாய்ப்பாயிடுச்சு. உங்களுக்கு பாயிண்ட்லாம் தெரியுங்களா உங்களுக்கு நம்பரு? தெரியுங்க சார். இப்போ படிச்சு முடிச்சிருக்கிறேன். வெரி குட், பரவாயில்ல. இப்போ என்ன நீங்க பண்ணுவாங்க, இந்த சொன்ன குரூப்ல கேளுங்க. ஒரு சின்னதா ஒரு ஆப் இருக்கும். ஏதாவது நான் ஒரு நம்பர் சொன்ன நம்பர் நீங்க கேள்விப்படாத நம்பரா இருந்ததுன்னா அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணாத நம்பரா இருந்தா பாயிண்ட் அந்த ஆப்ல அந்த நம்பரை தட்டினா வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியலைங்க சார். நீங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பாயிண்ட் தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய வேலை, ம், 2 கால்லையும் ST36ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிற இடம், முட்டிக்கு கீழே. ம். அந்த 2 பாயிண்ட்டும் போட்டுட்டு ST அதுக்கப்புறம் 36 அதாவது ST ஸ்டமக் 36 எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? ST36 போட்டீங்களா? அது போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து காலுக்கு கீழே நீங்க போனீங்கன்னா, அதாவது வெளிப்புற பக்கமா கணுக்காலுக்கு கீழே ஒரு ஆப்ஷன்ல UB62ன்னு ஒன்று இருக்கும். 62 UB 62 2 கால்லையும் ஊசியை போட்டுட்டு நீங்க அப்படியே உட்காருங்க ஒரு 15 நிமிஷம். மொத்தத்துல ஒரு 18 நிமிஷம் ஆரம்பிச்சதுல இருந்து பண்ணீங்கன்னா 2 விஷயம் முதல்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு தேவையானது தூக்கத்துல உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அப்பா இப்பதான் நான் தூக்கத்தை நான் அனுபவிக்கிறேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற தூக்கம் முதல்ல கிடைக்கும். சரிங்க சார். அதுக்கு அந்த UB62 நல்லாவே ஒர்க் பண்ணும். சரிங்க சார். எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடக்கமான இடம், எப்ப நினைச்சாலும் இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பிரச்சனைக்கும் தொடக்கமான இடம் வயிறு தான். ஸோ இந்த ST36 போடும்போது அந்த வயிறு முழுமையா குணமாயிடுச்சுன்னா வேற எந்த பாயிண்ட் நீங்க இப்போதைக்கு யோசிக்காதீங்க. ஒரு மாசம் போட்டா கூட சரி, டெய்லி போட்டா கூட சரி, ST36 மட்டும் போட்டுட்டே வாங்க.
உங்களுக்கு 3 வேளை நல்லா பசிச்சு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க பிரச்சனைங்க மொத்தமே காணாம போயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். மற்ற பாயிண்ட் எல்லாம் அப்புறம் மறந்துருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க சார், ஸோ சரிங்க சார். நேரடியா ST36 5 மினிட்ஸ் போட்டுட்டு அந்த நீடில் எடுக்காம அப்படியே UB62 போடுங்க. டெய்லியும் போடுங்க. பயப்படவே சரி, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆயிடாது. 18 சரி. நிமிஷம் உங்களோட ஒரு விஷயம் அப்படியே கரைஞ்சி போயிடும். சரிங்க சார், சரிங்க சார். பாருங்க பாருங்க, சிம்பிளா சரி இருக்குது. சார். இந்த நம்பர்லாம் நம்ம கேள்விப்பட்ட நம்பர் தானே தெரியும். ஆனா உங்களுக்கு நீடிலிங் போட்டு அதை அனுபவிச்சிங்கன்னா தான் இந்த வேதனையில இருந்தவங்களுக்கு அதனோட பலன் தெரியும். மற்றவங்களுக்குலாம் இது சாதாரணமா தெரியும், சரிங்க உங்களுக்கு சார், ரொம்ப ரொம்ப நல்ல கிளாரிங்கா தெரியும். தெரிஞ்சுதுன்னா இந்த குழுவுல எழுதி போடுங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு. அந்த நம்பரை சரிங்க சார். ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க, ஓகேவா? சரிங்க சார். இது நானே போட்டுக்கலாங்களா, நம்மளே போட்டுக்கலாங்களா? தாராளமா போடலாமா, என்னம்மா இது ஈஸியா போடலாம் இந்த பாயிண்ட். இல்ல அதுக்கு சொல்ல, இப்ப நீடிலாம் அடுத்தவங்க தான் கொடுக்கணும், நமக்கு நாமே போட்டா கேட்காது அப்படிங்கிற மாதிரி. அது கை டச் பண்றது வேணா கூட அப்படி சொல்லலாம். நீடில் யார் வேணாலும் போடலாமே. இப்ப எனக்கு நானே போட்டுக்கலாம். நீ பின்ன படிக்கிறது நமக்கு தானே முதல்ல. சரிங்க சரிங்க சார். இதுல நம்மளை முதல்ல அடுத்தவங்க பத்திரமா போட்டாதான் வச்சுக்கிறதுக்கு தானேம்மா கேட்கும். இது. அடுத்தவங்க நம்ம போட்டாதான் மருத்துவம் கேட்கும். அப்படிலாம் ஒண்ணுமே சார். கிடையாது. அப்ப அப்படிலாம் ஒண்ணுமே. நம்மளே அந்த பாயிண்ட போட்டுக்கலாம் ஏங்க சார்? ஆமாம், உங்களோட தொந்தரவுக்கு எல்லாமே நீங்க தான் ஊசி போட்டுக்கணும். சரிங்க சார், சார் ரொம்ப நன்றி. எப்போ வந்து மற்றவங்களை போய் கேட்போம் அப்படின்னா ஒரு குழப்ப நிலையில இருக்கும். நமக்கு இதுதான் பண்ணணுமா அதுதான் பண்ணணுமான்னும் போதுதான் பக்கத்துல இருக்கவங்க ஒருத்தர் பார்த்துட்டு அந்த டிசீஸை டயக்னோஸ் பண்றதுக்கு தான் ஒருத்தர் உதவி தேவை. டெசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உதவி? இந்த மொமெண்ட் அந்த அடுத்தவங்க தான் போடணும் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லம்மா நான் அப்படிலாம் கிடையாது. தைரியமா போடுங்க நீங்க. பாயிண்ட சொல்லிட்டு எங்க பிள்ளைங்களை அழுத்தி விட சொல்லுவாங்க சார். எதுவுமே பண்ணக்கூடாது, ஊசி தான் போடணும், நீங்களே தான் போட்டுக்கணும். 18 நிமிஷம் இருக்கணும். ரிசல்ட்டை டைரியில எழுதி வைங்க. இன்னைக்கு போட்டு என்ன நடந்தது அப்படின்னு எழுதி வைங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமா வரும். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. தேன்மொழி மேடம், டைம் பாருங்க. டைம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சுங்க சார். சரிங்கம்மா, பாருங்கம்மா. சார் வாட் ஆஃப் தேங்க்ஸ் நான் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லுங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சுங்க சார். நிறைய நாள் நம்ம நிறைய கேள்விகள் கேட்டாலும் எப்பவுமே வந்து குமார் சார் சொல்லுவாரு, விளக்க வந்து எப்படி நம்ம தொடச்சு வைக்கிறோமோ அதே மாதிரிதான் வந்து அக்யூபஞ்சர்லயும் நம்மளை மெருகுபடுத்துறதுக்கு நம்ம வந்து இதை செய்யணும் சொல்லுவாங்க. அந்த ரீகாலிங் இந்த உங்களுடைய செஷன் வந்து எல்லா நண்பர்களுக்கும் எக்ஸலண்டா வந்து உபயோகமா இருக்குங்க சார். அதுல எந்த விதமும் மாற்றம் இல்லை. அதுக்காக உங்களுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். AHA சார்பாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் மற்ற இந்த செஷனை வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய தனலட்சுமி மேடம், மற்ற அனைத்து நம்மளுடைய மகேஷ் சார், பாலாஜி சார், விடாமுயற்சியா வந்து பாலாஜி சார் வந்து இதை ஒருங்கிணைத்து பண்ணிட்டு இருக்காங்க. தேன்மொழி மேடம், மற்ற எல்லா நபர்களுக்கும் நம்மளுடைய AHA சார்பாக நன்றி சொல்றேன். மறுபடியும் மேடம் சாரி இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு. சார் வந்து அந்த மேடமுக்கு ஒரு ஆப் ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க, பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது சொன்னாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நடுவில் நான் சொல்லாம விட்டுட்டாங்களா, மறந்துட்டாங்க சார். பாலாஜி சார் அக்யூபஞ்சர் இண்டெக்ஸ் தானே? அக்யூபஞ்சர் இண்டெக்ஸ் தான்மா. ஓகே சார். திருப்பி ஒண்ணா கூட போட்டு வைங்க. திருப்பி ஒண்ணா கூட போட்டுக்கலாம். ஓகே சார். அவங்க புதுசா வர்றவங்களுக்கு தெரியும், போடுங்க. சார் வணக்கம், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? சார் இப்ப அடுத்த டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் செஷன்ல கேட்கலாம் சார். நம்ம எகைன் ஆஃப்டர் ஒரு 15 days கழிச்சு மறுபடியும் அடுத்த செஷன்ல நம்ம எல்லாரும் சந்திப்போம். அப்ப சாருக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா சாரோட செஷனே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல்.